வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 4B. ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தோம். இந்த இதுல வந்து 11 to 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா 10th ஜனவரி ஷிஃப்ட் 3ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, இந்த கொஸ்டின் டைம் லிமிட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, அது எந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து என்ன ஸ்கிப் பண்றது, எந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா வந்து அட்டன் பண்றது, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன ரிப்பீட்டடா வந்து என்ன கேட்டிருக்காங்க. சோ அதையுமே வந்து என்ன பார்த்துட்டு 2023க்கு இதுல இருந்து என்ன டேக்அவே அதான் கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். Question number 11. In an election, there were two candidates A and B. சரி, total number of voter in the constituency எவ்வளவுனா 90,000 சொல்லியிருக்காங்க. 70% of the total votes வந்து என்ன போல் பண்ணிருக்காங்க. If 60% of the polled vote வந்து என்ன in favor of A னா how many votes received by வந்து B கேட்டிருக்காங்க. சரி, A வந்து என்னன்னா 60% வாங்கிட்டான், B வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கான், இதுதான் வந்து கொஸ்டின். இப்ப மொத்தம் வந்து 90,000 பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுல ஓட்டரா இருக்காங்க. ஆனா ஓட்டு போட்டது வந்து வெறும் 70% தான். அப்ப 90,000ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா 70% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டு வே இருக்கு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் வந்து என்னன்னா 90,000 அப்படின்னு போடுவோமா. ஸோ 70% ஆஃப் 90,000 அதாவது 70/100 இன்ட்டு 90,000 வரும், ஓகேவா. இப்ப நம்ம அதை அடிச்சோம்னா இங்க 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். ஸோ என்ன வரும், 9763 வரும். ஸோ அப்ப என்ன வரும்னா 63,000 வந்து வரும். இது வந்து ஒன் வே. ஸோ இன்னொரு வேலை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா வந்து என்ன 10% வந்து என்ன கண்டுபிடிக்க எப்படி, இங்க ஒரு புள்ளி வச்சா போதும் சொல்லியிருக்கேன். ஸோ 9,000 வரும். ஸோ 10% எவ்வளவு 9,000. இப்போ வந்து என்ன 70% கேட்கறாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 9763 63,000, ஓகேவா. இதுல ரெண்டு வேலை எந்த வே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ அந்த வே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 63,000 தான் வந்து என்னன்னா ஓட் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுல 60% வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஏக்கு போட்டிருக்காங்க. சரியா, இப்ப கேள்வி யாருக்கு வந்து என்னன்னா பிக்கு வந்து எத்தனை ஓட்ஸ் போட்டிருப்பாங்க, 40% போட்டிருப்பாங்களா. நம்ம வந்து 60% எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை வந்து 40% தோத்தவனோட வந்து எவ்வளவு ஓட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 40% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 63,000 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 40 இன்ட்டு 100 போடுமா, இன்ட்டு 63 வந்து என்ன 1000. ஓகே, அதை அடிச்சோன்னா இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இப்ப 63 இன்ட்டு வந்து என்ன வரும், ஸோ 63 லைக் 630 இன்ட்டு வந்து என்னன்னா 40 வரும். ஸோ இதை இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண இருக்கும் 25,000 வந்து 200 வரும். சரியா, இதுதான் உங்க கேட்டிருக்கிறது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போமே. The curved surface area of the sphere, ஸோ 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். அந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும், வால்யூமோட ஃபார்முலா தெரியணும். ஸ்பியரோட வால்யூம் இது ரெண்டும் தெரிஞ்சதா மட்டும்தான் இந்த கொஸ்டின் அட்டனே பண்ணணும். அப்படி இல்ல ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடில வந்து ஃபர்ஸ்ட் மார்க் தேவையில்ல, பாஸ் மார்க் தான் தேவை. எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியுது அந்த கொஸ்டின் வந்து என்ன எடுத்துட்டு போறதும் நல்லது. இந்த மாதிரி கொஸ்டின் தெரியல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிருங்க, இது வந்து யோசிக்கவே கூடாது. சரி, இதை நம்ம சால்வ் பண்றது பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ 4 வந்து என்னன்னா பையார் ஸ்கொயர். வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன, 4/3 வந்து என்னன்னா பையார் கியூப். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் வச்சுக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 1386 சொல்லியிருக்காங்க. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 4 பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386 வருமா. அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஸோ 4 இன்ட்டு 22 இன்ட்டு 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயருக்கு வந்து என்னன்னா அப்படியே ஆர் வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு வேல்யூ தெரியாது. இன்ட்டு 1386 இருக்கா. இப்ப நம்ம அப்படியே வந்து என்னன்னா இந்த சைடு ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். சரியா, இங்க போட்டுக்கிட்டா ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப வந்து 1386 இன்ட்டு 7 மேல வந்துடும். கீழே வந்து 4 இன்ட்டு 22 வரும். ஸோ இது நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு எதால அடியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 வந்து என்ன அடியாகும். அடுத்து வேற ஏதாவது அடிக்க முடியாம போதும். அடுத்து 63 இன்ட்டு 7 வந்து 4 இருக்கும், ஓகேவா. இதை நம்ம அடிச்சோம்னா 63 இன்ட்டு 7 வந்து என்ன 441 வரும். டிவைட் பை வந்து என்ன 4. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110.25 அப்படின்னு வரும். சரி, இது வந்து என்னன்னா இருக்கட்டும். என்ன மீனிங்னா ஆர் ஸ்கொயர்டு வந்து என்னன்னா 110 வந்து என்ன 25 இருக்கு. சரியா, இப்ப ஆர் வந்து என்ன பண்ணும், ஸோ ரூட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா 110 எடுக்குமா, 110 வந்து என்ன 25. ஸோ இது என்ன மீனிங், இதுக்கு நம்ம ரூட் போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் யோசிச்சு பாருங்க, 10.5 இன்ட்டு 10.5 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 1100.25 வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் டைரக்டாவே வந்து என்னன்னா ஆர் ஈக்குவல் டு 10.5 எடுத்துக்கிறேன். சரி, இது வந்து என்னன்னா கண்டுபிடிச்சிட்டோம் ஆர். இப்ப வால்யூமுக்கான ஃபார்முலா இருக்குல்ல 4/3. ஸோ வால்யூமுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் வந்து என்னன்னா கியூப். ஸோ இப்போ வால்யூம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 4/3 இருக்கட்டும். பை வந்து 22 இன்ட்டு 7 எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் ஆருக்கு வந்து என்னன்னா வேல்யூ என்ன 10.5 வந்து என்னன்னா கியூப், ஓகேவா. சரி, இப்ப இந்த நான் 10.5 நான் எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 21.2 எடுத்துக்கலாம்ல. இதை நம்ம அடிச்சோன்னா என்ன வரும்னா 10.5 தான் வரும்.
அதாவது 3 சொல்ற மாதிரி தான் இருக்கு சரியா. ஸோ இது அப்படியே வந்து இந்த மாதிரி நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். 10.5 21.2 எடுத்துனா எனக்கு ஈஸியா வந்து அடிக்கிறதுக்காக கரெக்டா இருக்கும். சரி இப்போ அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 4/3 அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸோ 22 × 7 அதுக்கே மாதிரி 21.2 இந்த 3 வாட்டி போடணும். 21.2 × 21.2 சரியா. இப்போ நம்ம அடிச்சோம்னா 4 7 3 21 இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடியாகும். 4 2 11 2 22 வருமா. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்ன ரிமைனிங் இருக்கு? ஸோ 4 இருக்கு, 11 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 21 இருக்கு, × 21 இருக்கு, டிவைட் பை வந்து என்னன்னா 4ன்னு போடும். சரி இதுக்கப்புறம் நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1900 ஸோ 404 வரும் டிவைட் பை 4. இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4851 வரும் சரியா. இது இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த 2 ஃபார்முலா தெரியணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அடிச்சு சால்வ் பண்றதுக்கான டைம் இருக்கணும். ஃபைனலா வந்து என்னன்னா இந்த சின்ன சின்ன ட்ரிக்லாம் இருக்கு. இந்த 10.5 வந்து நான் 22.1.2 மாத்தணும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஜஸ்ட் வந்து லீவ் அவுட் பண்றதா வந்து என்னன்னா பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டரோட 2 கண்டெய்னர்ல கொடுத்துருக்காங்க 20 லிட்டர் அண்ட் 36 லிட்டர். சரி இப்போ இந்த ரேஷியோ 3:7 அண்ட் 7:5 வந்து ரெஸ்பெக்டிவ்லி வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இட்ஸ் 2 கண்டெய்னர் வந்து என்னன்னா மிக்ஸ்டு டுகெதர் சொல்லுவாங்க. சரி 2 கண்டெய்னர் இருக்கு சரியா. ஸோ இது ஒரு கண்டெய்னர், அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து என்னன்னா 20 லிட்டர் இருக்கு, இந்த கண்டெய்னர் எவ்வளவு இருக்கு? 36 லிட்டர் இருக்கு. இப்ப 3:7 7:5 ரெஸ்பெக்டிவ்லினா இது வந்து 3:7 இருக்கு, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:5 இருக்கு. நம்ம 3:7 வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னு இந்த 20 லிட்டர்ல 3 பங்கு 7 பங்கா என்ன பிரிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. ஒரு வடிவேல் காமெடி தான். இந்த 2 வடையை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி இந்த 20 லிட்டர் வந்து 3 பங்கா 7 பங்கா பிரிக்கணும்னா மொத்த பங்கு எவ்வளவு? 10 பங்கா. 7 3 எவ்வளவு? 10 தானே. அந்த 20 வந்து என்ன 10ஆல் அடிப்போமே நம்மளுக்கு என்ன வரும்? 2. அதாவது ஒரு மடங்கு வந்து என்னன்னா 2. அந்த மாதிரி 3 மடங்கு எத்தனை? 6. 3 × 2 6 வரும். அதே மாதிரி வந்து 7 × 2 எவ்வளவு வரும்? 14 வரும். சரி இதுதான் வந்து என்னன்னா நான் பிரிச்சிருக்கேன். இதே மாதிரி இங்கேயும் பிரிக்குவேன். நமக்கு என்ன 7:5 இருக்குல்ல, இந்த 7:5 ரெண்டையும் கூட்டம்னா எவ்வளவு வரும்? 12 வருமா. சோ மொத்தம் எவ்வளவு இருக்கு? 36 டிவைட் பை 12 அடிச்சா என்ன வரும்? 1 12 12 2 12 26 3 12 36 வரும். அதாவது ஒரு மடங்கு வந்து 3 இருக்கு, அப்ப 7 மடங்கு என்ன வரும்? 7 மடங்கு 21 வரும். 7 3 21 வரும். 5 வந்து என்னன்னா 15 வரும். இதுதான் அப்படியே நம்ம 2 வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். இப்ப 2 வந்து என்னன்னா வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் the 2 container mixed together. சோ இது வந்து என்ன? மில்க், இது வந்து என்னன்னா மில்க், இது வந்து என்னன்னா வாட்டர், இது வந்து என்னன்னா வாட்டர். அப்ப 2 மில்கையும் வந்து ஆட் பண்ணுவோம். 6 + 21 இது வந்து மில்க், 14 + 15 இது வந்து என்னன்னா வாட்டர். இப்ப ரெண்டையும் கூட்டுவோம் என்ன வரும்? 21 + 6 வந்து 27, 14 + 15 எவ்வளவு? 29. அவ்வளவுதான், டைரக்டா உனக்கு ஆன்சர் இருக்கு சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14 பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் 28 வந்து என்ன டிவைடட் பை த ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் தட் கேன் எக்ஸாக்ட்லி டிவைட் வந்து both 42 and 56. வாட் இஸ் த ரிசல்ட்னு கேக்குறாங்க. சரி இப்ப ஸ்கொயர் ஆஃப் 28னா 28ஓட 2 கிடையாது. சரி நம்ம ஜஸ்ட் சில்லி மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால சொல்றேன். இது பண்ணக்கூடாது. 28 × 28 இதுதான் வந்து என்னன்னா பண்ணணும் சரியா. 28 × 28 இது பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 784 வருமா. ரைட், நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க 784 வரும். சரி இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல ஒரு the largest number that can exactly divide both 42 and 56. இது நம்ம எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் டிவைட் பண்ணி பாருங்க. the largest number that can exactly divide both 42 and 56. இது நம்ம LCM HCFல வந்து என்னன்னா ஒரு ஃபார்மட்ல படிச்சதுல, அதாவது ஏதோ ஒரு நம்பர் அது எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணுது both 42 and 56. அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்ன மீனிங்? HCF வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப HCF ஆஃப் எதுக்கு? 42 and 56க்கு பார்க்கணும். ஓகேவா. சோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா 56 பெரிய நம்பர் எது இருக்கோ அது உள்ள வச்சுக்கோங்க. இங்க 42 வந்து எடுத்து வச்சுக்கோங்க வெளியா சரியா. 42 இங்க இருக்கு. சரி இப்ப ஒரு 42 42 மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? நம்மளுக்கு ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 14 இருக்கா. ரைட், இப்ப இங்க என்ன வேல்யூ போடணும்? இந்த 42 இருக்கு பாத்தீங்களா, இந்த 42 இப்ப வந்து இங்க வந்துடும். இங்க 42 வரும். சோ 14 எதனால 3ஆல இது பண்ணா நம்மளுக்கு என்ன 42. ஓகேவா. நம்மளுக்கு என்னன்னா 0 வந்துருச்சு. எங்க 0 வருதோ அதுல எந்த இதுல வந்து டிவிஷன் பண்றோமோ இதுதான் வந்து HCF. இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஒர்க் ஆகும். நீங்க வந்து என்னன்னா வேற எந்த கொஸ்டின் இருந்தாலுமே செக் பண்ணி பாத்து HCF கண்டுபிடிக்கான மெத்தட் வந்து இதுதான் சரியா. இப்ப HCF வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 14ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி இப்ப வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 784 இருக்குல்ல, இத நான் 14ஆல வந்து என்னன்னா டிவைட் பண்றேன் சரிங்களா. டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் தான் எந்த ஆன்சர்னு கேக்குறாங்க. சோ இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 14ஆல 754 டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து 56 வரும். ஓகேவா. இதுதான் சிம்பிள் கொஸ்டின். பட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டையும் தனித்தனியா வந்து என்ன புரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ஆஃப் 28 என்ன,
அதே மாதிரி வந்து இந்த லார்ஜஸ்ட் நம்பர் சொல்றாங்க, இதுதான் வந்து அந்த ட்ரிக் பாயிண்ட். இந்த ட்ரிக் மட்டும் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ஈஸியா வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து 15. இதுல என்ன சொல்லிருக்காங்க, டேபிள் வந்து ஹூஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து 300 சோல்ட் அட் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆக எவ்வளவு 20% அண்ட் 10%. சரி, இஃப் இன் அடிஷன்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5% வந்து ஆஃபர்ட் ஆன கேஷ் பேமெண்ட் தென் கேஷ் பிரைஸ் ஆஃப் த டேபிள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சிம்பிள். இல்ல என்ன சொல்லியிருக்கான், நார்மலா வந்து 300 ரூபாய்க்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. சரி, இதுனா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா என்ன மீனிங், காம்பவுண்ட்ல வந்து ஒரு வாட்டி டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். சேமாவே நான் வந்து 30% எடுத்து போட்டுறக்கூடாது. சரியா, அதுக்கு மீனிங் தான் வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா 300ல வந்து 20% வந்து நான் பார்க்கணும். 10% வந்து 30, 20% எவ்வளவு வரும், 60. நான் டைரக்டா வந்து டிஸ்கவுண்ட் மீன்ஸ் வந்து கழிக்க தானே சொன்னேன். 300ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300ல 60 கழிச்சுனா எனக்கு எவ்வளவு வரும், 240 வரும். அப்ப அந்த 240 வச்சுக்கேன். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இதுல எனக்கு எவ்வளவுனா 10% போறான். 10% வந்து 24. அதாவது 240ல எனக்கு வந்து 24 கழிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், இதை கழிப்போமே, 204 24 கழிச்சா 216 வருமா, ரைட், 216 வரும். சரி, இங்க 216 இருக்குல்ல. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% சொல்றான். இப்ப 5% போறோம்னு வரீங்களா, அதாவது 10% வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21.6 வரும். அப்ப இதுல பாதி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் பை 2 போடலாம்ல. சோ டிவைட் பை 2 போட்டோம்னா எனக்கு என்ன வரும், சோ 10.8 வரும். ரைட், 10.8 வருமா, அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 216ல 10.8 வந்து நான் கழிக்கிறேன். ஏன்னா டிஸ்கவுண்ட் ஓகே கழிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வருதோ அதுதான் வந்து ஆன்சர். சோ இங்க வந்து என்ன 0 இருக்குனால இங்க 5 இங்க 10 மிச்சம் இங்க என்ன வரும், 2 வரும், இங்க 5 வரும், 1 பட்சம் 0 வரும், 2 அப்படியே தான் இருக்கும். அவ்வளவுதான், இங்க புள்ளி இருக்கு. சோ 205.2 இதுதான் வந்து என்னன்னா அந்த ஃபைனலா இருக்கிற வேலை. ஸோ ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து 16 பார்ப்போமே. பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இஸ் ரைஸ் டு வந்து என்னன்னா 96 பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னா 96.5 பெர் லிட்டர் ஃப்ரம் வந்து 92 பெர் லிட்டர். சரி, வாட் இஸ் அ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் இந்த பிரைஸ் ஆஃப் வந்து என்ன பெட்ரோல் கேட்டிருக்காங்க. என்னன்னா 92 ரூபா இருந்துச்சு இன்னைக்கு, நாளைக்கு நான் போய் பெட்ரோல் போட போறேன்னா எனக்கு 96.5 ஒரு லிட்டர்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 96.5 மைனஸ் 92. ஸோ இதை நம்ம இது பண்ணோம்னா எவ்வளவு வரும், 96 96.2ல இருந்து 92 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 வரும். இந்த 4.5 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 92ல பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு கேள்வி. சரி, இப்ப நம்மளுக்கு சிம்பிளா எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த 4.5 இருக்குல்ல, 4.5 கீழே வந்து என்ன வரும், 92 வருமா. ரைட், 92ல எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கணும், 92ல 4.5 எவ்வளவு பர்சன்டேஜ், அப்ப 100 போடுவோம்னா என்ன மீனிங், 450 டிவைட் பை வந்து என்ன வரும், 92ன்னு வரும். சரி, இப்ப நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், எதால அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல அடிக்கலாமா. சோ 2ஆல அடிச்சோம்னா இது என்ன வரும், 92க்கு 46 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 வரும். 225 டிவைட் பை வந்து என்னன்னா 46. இதை நான் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4.9ல வந்து என்னன்னா நிற்கும். நிச்சயமா வரேன், ஒரு 46 46 என்ன பண்ணா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வரும். ஸோ 46 இன்ட்டு 4ஆல பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன 184 வரும். இதுக்கப்புறம் 46 கூட்டம்னா எனக்கு கூட போயிடும், 230 போயிடும். அதனால அது வந்து என்ன எடுக்க மாட்டோம். ஸோ அதனால 4ஆல தான் எடுக்கும். 184 இருக்குல்ல, இப்ப 225ல 184 கழிச்சோம்னா மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, இந்த கழிச்சுனா 1 இருக்கும், இங்க 24 எவ்வளவு இருக்கும், 4 வருமா. லைக் 41ன்னு வருதுல. ஸோ இந்த 41 தான் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸோ லைக் 4ன்னு இருக்கும் பிளஸ் பாயிண்ட் வரும், 410ன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் 46 இன்ட்டு 10 வந்து என்ன வரும், 460ன்னு வரும். அப்ப அப்படியே தான், அப்ப 410 கம்மியா கண்டிப்பா வந்து அது கீழே தானே வரும், அப்ப 9ஆல தானே வரும், அப்படியே எடுத்துக்கலாம். சரியா, சிம்பிளா நான் வந்து என்னன்னா அடிக்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு வந்து என்னன்னா எந்த மெத்தட் நீங்க அடிப்பீங்களோ அதை அடிச்சு பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 17. தேர்ட் ப்ரொபோஷனல் டூ வந்து என்னன்னா 24 36 கேட்டிருக்கேன். இதே இது வந்து ஷிஃப்ட் 1லையும் கேட்டிருந்தாங்க, ஷிஃப்ட் 2லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எல்லா ஷிஃப்ட்லையும் வந்து ரிப்பீட் ஆகுது. அதனால இந்த மெத்தடை வந்து ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தேர்ட் ப்ரொபோஷனா என்ன ஃபார்முலா, ஸோ ஏவே பி இருக்கும், பிவே வந்து என்னன்னா சி இருக்கும். சரி, இப்ப அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 24 இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன இங்க வரும் 36 இருக்கும், இங்க என்ன இருக்கும் 36 இருக்கும். இந்த சி நம்ம கேட்டது வந்து சி தான் கேட்டிருக்காங்க. அப்ப சியை வந்து வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு வந்துடும். 36 இன்ட்டு 36 இன்ட்டு என்ன வரும் 24 வருமா. ரைட், இது நம்ம அடிப்போமே, இது எதனால அடிக்கலாம், 1 12 12 2 12 24 3 12 36 வரும். ஸோ அதே மாதிரி வந்து இது ரெண்டால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்னன்னா 18. அப்ப 18 இன்ட்டு 3 என்ன வரும்னா 54. இதுதான் வந்து என்னன்னா அவங்க கேட்டிருக்குது. ஓகேவா, சிம்பிளானதுதான். இதுக்கு நான் அந்த தேர்ட் ப்ரொபோஷனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்கவுண்ட் ஸ்கீம் ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% தேர் இஸ் வந்து என்னன்னா ஸ்டில் a gain of 10% சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ். சரி,
இப்ப கொஸ்டின் நம்ம என்ன இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கான பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் சிலது. அதாவது காஸ்ட் பிரைஸ்னா எனக்கு என்னன்னு தெரியணும், மார்க்கெட் பிரைஸ்னா எனக்கு என்னன்னு தெரியணும், அதே மாதிரி வந்து செல்லிங் பிரைஸ்னா என்னன்னு தெரியும். காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா அந்த ப்ரொடக்ஷனோட என்ன இதுல வந்து என்னன்னா காஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா இந்த காஸ்ட் பிரைஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா நான் வந்து ஒரு விலையை வந்து தீர்மானிப்பேன். அதுதான் வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ். சரியா? செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்னன்னா சில டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய கஸ்டமரை ஈர்க்கிறதுக்காக சில டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் பிரைஸா ஒண்ணு வைப்பேன். அதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். மூணுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கணும். சரியா? இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 எடுத்துரும். சரி, சும்மா வந்து ரேண்டம் எடுக்கனால 100 எடுக்கலாம். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் பிரைஸ்க்கு அப்புறம் there is a still gain of 10%. அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன கிடைக்குது, எண்டு ஃபைனலோட செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன கிடைக்குன்னா 10% ஆஃப் அந்த என்னன்னா 100. அதாவது 10% ஆஃப் 100 என்ன வரும், 110. ஏன்னா இதான் சொல்லியிருக்கேன். லைக் 10% ஆஃப் 100 வந்து என்னன்னா புதுசான புள்ளி வச்சுன்னா நம்ம 10 வரும், அப்படியே எடுத்து வந்தோம்னா ஸோ 110 வரும். சரி, இப்ப இருக்கட்டும். இதோட என்ன பண்றேன் அப்படின்னா ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் நான் செல்லிங் பிரைஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன், 20% வந்து கொடுக்குறேன். அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% ஆஃப் வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நான் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். எதுக்குன்னா மார்க்கெட் பிரைஸ்ல வந்து கொடுத்துருவேன். அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து எனக்கு என்ன வரும்னா 80% ஆஃப் வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா வந்துடும். சொல்றது புரியுதா பாருங்க. 100% ஆஃப் செல்லிங் பிரைஸ் இருக்கு, இதுக்கு எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு 100% வந்து என்னன்னா 20% வந்து என்ன போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும், 80% வரும். இந்த 80% எதுலக்காக கொடுக்குறேன், மார்க்கெட் பிரைஸ்ல தானே நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பேன். அதுதான் வந்து 80% மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்ப அப்படியே வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு, 110 இருக்கு. அப்படியே அந்த வேல்யூ போடணும், 110 இருக்கு. 80% ஆஃப் வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ். அப்ப 80% 80/100 இன்ட்டு வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ். இதை நான் அந்த 85 ஏதாவது அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், ஒரு எட்டு லைக் இந்த அடிச்சோம் அப்படின்னா 0.8 வருமா, லைக் அவ்வளவுதான். 0.8 வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு இருக்கும். இங்க 110 இருக்கும். இப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன். சரியா? மார்க்கெட் பிரைஸ் இந்த சைடு கொண்டு வருங்க. இப்ப ஒரு 110 டிவைடட் 0.8 இருக்கும். இதை நம்ம அடிச்சா என்ன இருக்கும், ஸோ 110னா ஒரு ஜீரோ மேல போயிட்டு ஜெட்டுல இருக்கும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 137 வந்து என்னன்னா 5 இருக்கும். சரி, இது வந்து என்ன கண்டுபிடிச்சது அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ இங்க போட்டிருந்தோம்ல, சரி இங்க போட்டுருவோம். சரி, காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. சரியா? இதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 110. இதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, 137.5. அதாவது நீங்க பாருங்களேன், 137.5 தான் என்னோட வந்து என்ன மார்க்கெட் பிரைஸ். இதுல இருந்து நான் என்ன எவ்வளவு கொடுக்குறேன்னா 20% வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சரி, நான் 20% டிஸ்கவுண்ட்னா அதே போட்டு பாருங்களேன். 10% ஆஃப் 137.5 என்ன வரும், 13.75 வருமா. ஸோ 20% எவ்வளவு வரும், அப்படியே வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 27 வந்து என்னன்னா 5 வரும். அப்ப 137.5ல இருந்து 27.5 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும், ஸோ 110 வரும். ரைட்? அப்ப என்ன மீனிங்னா 137.5ல இருந்து 20% கழிச்சா எனக்கு 110 வருது. இந்த 110 என் காஸ்ட் பிரைஸை விட வந்து என்னன்னா எனக்கு 10% லாபத்தை தான் கொடுக்குது, கெயினை தான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா எனக்கு எவ்வளவு வருது, 137.100ல இருந்து எவ்வளவு ஏறி இருக்கு, 37% வந்திருக்கா. ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். 37.5% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்க. அது எனி டவுட் இருந்துச்சு அந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, அதுக்கு ஏதாவது நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 19. Harship bought a new sweatshirt at the store when they were giving a 40% வந்து டிஸ்கவுண்ட். The market price of the sweatshirt வந்து 2999னா how much did வந்து Harship pay with the discount கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா 2999 தான் வந்து ஒரு பொருளோட விலை, அதாவது இந்த ஸ்வெட்ஷர்ட். இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த கடைக்காரர் வந்து 40% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்ப 40% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 40% 2999 பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும், 40/100 இன்ட்டு 2999. இதை நம்ம அடிச்சோம்னா என்ன வரும், இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சால் அடிப்போமா. ஸோ அஞ்சால் அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன 40, ஸோ 20 வரும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம அடிச்சோம்னா ஃபைனலா வர்றது ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ 1199.6 இருக்கும். சரி, இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த விலையில இருந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால வந்து என்னன்னா இவ்வளவு வந்துச்சு, 40% இவ்வளவு வந்துச்சு. இப்ப நான் அந்த 2999 அதுல இருந்து 1199.6 நான் கழிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து என்னன்னா ஃபைனலா வந்து என்னன்னா அதோட விலை. அப்ப இதுல இருந்து நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், டைரக்டா போறது வந்து என்ன 1799.0. ஓகேவா? நீ கழிச்சு பாருங்க, டைரக்டா வந்துடும். ஸோ 2999 இருக்கு, இங்க 0 இருக்கட்டும். என்ன சொல்றாங்க, 9 இருக்கு, இங்க 9 இருக்கு.
ஸோ 1 இருக்கு இங்க வந்து என்னன்னா 6 இருக்கு. ஸோ இது அடியாகாது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து 8ன்னு வரும், இங்க 10 போச்சுன்னா இங்க என்ன வரும் 4 வருமா. ஸோ 8ல வந்து போகாது, அதனால வந்து கடவாங்குவோம். இங்க 18 இருக்கு, இங்க வேணா 9 வருமா, இங்கேயும் 8, ஸோ இங்கேயும் 18, இங்கேயும் வந்து 9 வரும், 7 வரும், 1 வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். சரியா, ரைட். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 20. ஸோ 20 என்ன சொல்றாங்கன்னா, மேன்ஸ் வந்து என்னன்னா சொல் டூ ஷேர் அட் வந்து என்ன அப்படின்னா 475 ஈச். சரி, கெய்னிங் வந்து என்ன 25% ஆன் ஒன், லூசிங் வந்து 20% ஆன் வந்து என்னன்னா அதர். அண்ட் he sold a two share for வந்து 575 ஈச்னா வாட் வுட் ஹாவ் பின் இஸ் கெயின் ஆர் லாஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நார்மலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேரை வந்து என்னன்னா செல் பண்றான். ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா செல் பண்றதுக்கான இது வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் வச்சுக்கோமே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு இருக்கா 2 தான் வந்து ஒன்று, ஓகேவா. இது 475 ரூபாய்க்கு ஒன்று, இதோட இன்னொரு வந்து 475 ரூபா. சரியா, ஒன்னு வந்து கெயின் அட் வந்து என்னன்னா எனக்கு 25% ஆகுது. அது ரெண்டுமே வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ். சரியா, இப்ப வந்து என்னன்னா இதுல 25% வந்து எனக்கு லாபம் வர மாதிரி வந்துச்சுன்னா எவ்வளவு வரும். ஸோ 25% 475 என்ன வரும், டைரக்டாவே வந்து என்ன அடிக்கலாம்ல. ஸோ 25/100 இன்ட்டு எவ்வளவு வரும், ஸோ 475 வரும். சரி, நம்ம அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 5ஆல அடிக்கணும், 5 25, இது என்ன வரும் 20 வரும். ஸோ 4 5 4 20, ஸோ 475 டிவைட் பை 4 நம்ம அடிச்சா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 118 வந்து என்னன்னா 75 அப்படின்னு வரும். சரி, இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 475ஓட நான் வந்து என்னன்னா 118.75 கூட்டணும். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து கெயின் தானே. அப்ப நான் கூட்டானா எவ்வளவு வருது எனக்கு 593 வந்து 593.75 வரும். சரி, இது இருக்கட்டும். இது வந்து என்னன்னா கெயின் ஆனது. சரி, இன்னொரு சைடு வந்து என்ன 475 தான், ஆனா 20% எனக்கு லாஸ்ல போயிருக்கல. அப்ப 20% ஆஃப் எனக்கு என்ன வரும் 475 வந்து நான் பாக்கணும்ல. ஸோ 20% என்ன பண்ணுவோம் 20/100 இன்ட்டு 475 போடும். சரி, இதே மாதிரி வந்து என்னன்னா 5 இது வந்து என்ன 4 20 இது என்ன வரும், ஸோ 4 20 வருமா, 4 வருமா இல்ல 5 5 வரும். சரி, 5 வரும். இப்ப 475ஓட வந்து என்னன்னா நான் 5ஆல பண்றேன்னா என்ன வரும் 475 டிவைட் பை வந்து 5. இதை அடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 95 அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரி, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 475ல 95 வந்து கழிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா லூஸ் ஆகுது, லூசிங் சொல்லியிருக்காங்களா அதனால. சாரி, 475ல 95 போச்சுன்னா எனக்கு என்ன வரும் 380 வரும். என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மீனிங் அப்படின்னா இங்க 593.75 ஒரு இதுல வந்து என்னன்னா கூட்டினது, இன்னொரு இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 380 லாஸ் ஆகி போய் மிச்சம் வருது. ஸோ இதுதான் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ். சரியா, இந்த ரெண்டுமே டோட்டல் செல்லிங் பிரைஸ். ரெண்டையும் நான் கூட்டுறேன்னு வச்சுக்கேன், எனக்கு என்ன வந்து நிற்கும், ஸோ ரெண்டையுமே நான் கூட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 973.75 வந்து நிற்கும். சரி, நான் கூட்டிட்டேன் அதனால சொல்றேன், நீங்க வந்து கூட்டி பார்த்துக்கேன். சரி, இது இருக்கட்டும். இப்ப இவன் என்ன சொல்றாங்கன்னா இஃப் ஹி சோல்டு 2 சேர் அட் வந்து 575 ஈச். இப்ப டோட்டல் செல்லிங் பிரைஸ் வந்து நியூவா ஒன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 575 வந்து ஈச். அப்படின்னா ஒரு இது 575, இன்னொரு வந்து 575 விற்கிறாங்க ரெண்டுமே. இப்ப ரெண்டையும் கூட்டினா என்ன வருது 575 கூட்டணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும் 1150 வருமா. ரைட், 1150, 5 5 வந்து 10, 7 14 15, 1 5 5 11, ரைட். 1000 வந்து என்னன்னா 150 வரும். இப்ப என்னன்னா இந்த 1150 வாட் ஹேவிங் வந்து என்னன்னா கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். நார்மலா வந்து என்ன 973.75 தான் வந்திருப்பேன். ஆனா நியூ வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 1150 வித்தனால எனக்கு இங்க என்ன இருக்கு கூட தானே போயிருக்கு. இப்ப லாஸ் வந்து வராது, கெயின் தான் வரும். அப்ப லாஸுக்கான ஏதாவது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து எலிமினேட் பண்ணிடுவேன். இப்போ மூணுமே கெயின்ல இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும். அதாவது 1150 மைனஸ் 973.75 எவ்வளவு கூட இருக்குன்னு பாக்கணும்ல. 1150ல இருந்து இதை நான் கழிச்சனா எனக்கு எவ்வளவு வரும் 1150ல இருந்து வந்து 176 வந்து 25 வரும். ரைட், இப்போ 17.76.25 தான் வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து என்னன்னா 973.75 பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா 17.625 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன வேல்யூ, டோட்டல் வேல்யூ எவ்வளவு இருக்கு 973.75 அப்படியே வந்து என்ன போட வேண்டியதான். ஸோ 176.25 டிவைட் பை வந்து என்ன பண்ணுவோம் 973.75 இன்ட்டு வந்து என்னன்னா 100 போடுவோமா. ரைட், இப்போ இந்த 100 போட்டோம்னா 17625 ஆயிரும். இங்க இருக்கிறது வந்து 973 வந்து என்னன்னா 75 இருக்கு. சரி, இதை நம்ம இப்ப அடிக்கிறோம்னு வச்சுக்கலாம் என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன். நம்மளுக்கு 973 இருக்கு. ஸோ 973 இதெல்லாம் அடிக்கிறோம், ஸோ பெரிய வேல்யூவா இருக்குல்ல. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டேரக்டா வந்து என்னன்னா சின்ன வேல்யூ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதாவது இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா
0.181 அப்படின்னு வரும். ஸோ அந்த 100 வந்து மல்டிப்ளை பண்ணாம சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 17.26 இதோட அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.181 இன்டூ 100 வந்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 181 லைக் 18.0 வரும். ஸோ அதாவது என்னன்னா 18% வரும். ஸோ இந்த அடிக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம 5ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது வரும். ஸோ அடிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கா இருக்கும். பட் வந்து என்னன்னா ஒரு வழியில் நம்ம அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல கால்குலேட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 18% வந்து கெயின். இதான் வந்து என்னன்னா அவங்க கேட்டிருக்குது. சரி, இப்ப நம்மளோட சீரியஸ்ல வந்து என்னன்னா ஷிஃப்ட் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான கொஸ்டின் லெவல் பார்த்தோம், எது டஃபா இருக்கு எது ஈஸியா இருக்குன்னு பார்த்தோமா. அடுத்து வந்து என்னன்னா 10th ஜனவரியோட ஷிஃப்ட் 4 லாஸ்ட் ஷிஃப்ட் நடந்துருக்குல்ல, அந்த ஷிஃப்ட் 4ல 20 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த ஃபுல் வந்து 4 ஷிஃப்ட்லுமே எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு, அந்த பேட்டர்ல எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கோம், அதுதான் வந்து என்ன கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.